நம்ம தயவு செஞ்சு மேம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது நம்ம இன்ஃபுளுசர் அவங்க இல்லைங்க, தயவு செஞ்சு அவங்க ஏன் என்ன ஏலியனா ஏற்றுக்கிறதுல இருந்து வந்திருக்காங்களாக்கு? அட என்ன சாமி பொஸ்குன்னு இப்படி சொல்லி போட்டீங்க. அட நம்பர் 1 நடிகை லேடி சூப்பர் ஸ்டார் எத்தனை அவமானம் கஷ்ட நஷ்டத்துல தாண்டி இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்ன சாமி இவ்வளவு பேர் நடிகை நீங்க வேணும்னு சொல்லி போட்டீங்களோ? அப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா வேணும்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. நார்மல் பர்சன் இல்லன்னா அப்ப என்ன சாமி அர்த்தம்? நார்மல் பர்சன் இல்லன்னா கோடீஸ்வரங்கன்னு சொல்லிதீங்களா? இல்ல நீங்க சொல்ல வரதெல்லாம் என்னன்னு தெரியல கண்ணு எனக்கு. நார்மல் பர்சன் இல்லன்னா கோடீஸ்வரங்க வானத்துல நடக்கிறாங்க, பூமியில நடக்கிறது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அவங்களும் நார்மல் பர்சன் தான் சாமி. பாருங்க எவ்வளவு அழகா செவன்னு நல்ல நீல கலர் புடையில அவைய பண்ணாடியோட வந்து நின்னுட்டு அப்படி நல்லா தானே இருக்கிறாங்க. அழகா எவ்வளவு திறமை எவ்வளவு படம் நடிச்சிருக்காவ. இந்த இடத்துக்குள்ள நிக்கணும்னு நிறைய திறமை வேணும், நல்ல சகிப்புத்தன்மை வேணும். அவங்களை கூப்பிட்டீங்கன்னு மரியாதைக்கு வந்தா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி போட்டு இப்ப எல்லா சேனல்லையும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மல் பர்சன் என்ன சாமி? அட எனக்கு தெரிஞ்சுக்கணும் கண்ணு. நார்மல் பர்சன் இல்லன்னா அது என்னன்னு கேக்குறேன். இப்ப நாங்கெல்லாம் நார்மல் பர்சன் விட கேவலமா கிடக்குறோமா? இல்ல நாங்கெல்லாம் தெரியல என்னன்னு சொல்லிட்டு போங்க பாக்கலாம்.